பெருமதிக்கு மரியாதைக்குரிய அன்புள்ள உண்டு நெல்மடூர் வாழ்கின்ற அன்பு கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற விழா கமிட்டியர்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே அற்புதமான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கிற சபிதா ஒளிபரிக்க நிலையத்தார்கள் அன்புலத்திற்கும் அதில் பணிபுரிகின்ற அன்பு நண்பர்களுக்கும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்திருக்கூடிய வழிமறிச்சாலை சேர்ந்த அன்புல உண்டு அன்பு முத்துச்சாமி துணை ராஜநடிகர் அன்பு டெய்லர் ஆகிய அன்புல உண்ட அன்பு அண்ணா அவர்களுக்கும் இங்கே அற்புதமான முறையில் காணொலி எடுத்துக் கொண்டிருக்கூடிய அத்தனை அன்பு கொண்ட நண்பர்களுக்கும் வெளிநாடுகளில் இருந்து இது காணொலியாக பார்த்துக் கொண்ட அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பாக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 கலந்த வணக்கம். ஆக நாரதர் சொன்னபடி வெள்ளிமலையிலிருந்து இந்த வேள்விமலை நாடி வந்து விட்டோம். இந்த இடமோ மிக அற்புதமான இடம். இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது பறவையினங்கள் பாடுவதும் மயிலினங்கள் ஆடுவதும் அப்பனுடைய இயற்கை வனத்தை இந்த நந்தவனத்தை இந்த அற்புதமான குறுநிலத்தை பார்க்கின்ற பொழுது மனதுக்கு ஆனந்தம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக இருக்கின்றது. அப்படிலாம் இருந்துட்டால் இவற்றை பார்க்கின்ற பலவிதமான பறவைகள் இவ்விடத்திலே சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றன. அப்படி பலவிதமான பறவைகள் இவ்விடத்தில் சத்தமிட்டுக் கொண்டிருந்தால் இவ்விடத்திலே அந்த குயிலோட சத்தம் பொன்மான்குயில் சத்தத்தை கேட்கின்ற பொழுது பொன்மான்குயில் சிங்காரமாய் பொன்மான்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே
மாங்குயில் சிங்காரமாய் வந்தாடுதே. வானை தொட்ட மேகம் எங்கே, பூவை தொட்ட தாகம் என்ன, தேனை தொட்ட வண்டி எங்கே, காற்றில் விட்ட செய்தி என்ன. வானை தொட்ட மேகம் எங்கே, பூவை தொட்ட தாகம் என்ன, தேனை தொட்ட வண்டி எங்கே, காற்றில் விட்ட செய்தி என்ன. நல்ல மழை சாரங்கள் என்னை இங்கு கேட்க செய்வாரா, அன்பாயோடு தெய்வம் வந்து தாராட்டுதே, நெஞ்சில் ஒரு சொந்தம் வந்து நீரூட்டுதே, கண்ணில் ஒரு மின்னல் கண்டு நின்றே நின்று கொண்டு மாங்குயில். நான் இருந்த கூண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாருமில்லை, ஞாபகத்தை விட்டு விட்டேன், தீபம் இங்கே காணவில்லை. நான் இருந்த கூண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாருமில்லை, ஞாபகத்தை விட்டு விட்டேன், தீபம் இங்கே காணவில்லை. ஊமை என பேச வைத்தார் யாரோ, உள்ளத்தில் உள்ள வைத்தவள் யாரோ, அன்பாய் ஒரு தெய்வம் வந்து தாராட்டுதேன், உள்ளும் நதி என்னை தொட்டு பாராட்டுதே, பச்சை நிறவாய் வீழ்ச்சியில் சேருவாய் துணைக்குள்ளே. மாங்குயில் சிங்காரமாய், மாங்குயில் சிங்காரமாய் பாடுதே, சங்கீத சங்கீத சங்கீதகாரனாக பார்வையில், உல்லாச பூங்கீதனாக பார்வையில், மாங்குயில் சிங்காரமாய் பாடுதே. அப்பேற்பட்ட இயற்கை மனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது மனதுக்கு ஆனந்தம் தரக்கூடிய இனமாக இந்த குறிஞ்சினம் இருக்கின்றது. விவசாய மனங்கள் என்ன அப்படின்னா அப்படி பார்க்கின்ற பொழுது விவசாயம் நிறைந்த ஒரு அற்புதமான பகுதி இப்பகுதி விவசாயம். அப்பேற்பட்ட விவசாயம் என்பது தமிழகத்தில் ஒரு முதுகெலும்பு. மனிதன் உடம்புல எப்படி முதுகு எலும்பு என்பது ஒரு முக்கியமான பலமா இருக்கின்றதோ அதே போல விவசாயம் என்பது முக்கியமான ஒரு விஷயம் உள்ளது. விவசாயம் அப்படின்னு ஒண்ணு இல்லை என்றால் எதுவும் கிடையாது. பசி என்பதே அடங்காது. அப்பேற்பட்ட விவசாயம் இன்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னா விவசாயம் பார்ப்பதற்கு ஆட்கள் குறைந்து விட்டார்கள். தோட்டந்தரவு வயக்காடு வச்சிருக்கிற ஆட்கள் விவசாயம் பார்க்கணும்னு விதகால நெல்லை விதைச்சு விட்டுட்டாலும் அதை களை எடுக்கிறதுக்காக ஒரு நாத்து நடுவதற்கு ஆட்கள் வருவது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா எல்லோரும் அரசு வேலை. படித்தவர்கள் எல்லோருமே எதிர்பார்க்கிறது என்ன படிப்பு படித்திருந்தாலும் அரசாங்க வேலை கிடைச்சா போதுமே, அரசு வேலை கிடைச்சா போதுமே. ஆனா இன்னைக்கு இந்த விவசாயம் பார்க்க குறைவா இருக்கிற காரணம் அரசு வேலை தான். ஏன்னா கிராமப்புறங்களும் அனைத்து அன்பும் கொண்ட தாய்மார்கள் அனைவரும் அரசு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோருக்கும் ஒரு அரசு வேலை என்றால் அதுதான் இந்த 100 நாள் வேலை என்பது. இந்த 100 நாள் வேலை என்பது ஒரு வந்த விஷய நாட்கள் இருந்து பெரும்பாலும் கூலி வேலைக்கு ஆட்கள் வருவது கிடையாது. அதனாலதான் விவசாயம் குறைஞ்சிருச்சு. ஒரு விவசாயி ஒரு நாத்தை பாவி வச்சிருப்பாரு. எங்க பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நாத்து நடணும். ஆத்துக்கால் பாசனம் உள்ள பகுதியிலனா தொழி உழுது போடணும், நாத்தை பாவி வைக்கணும், அதை குறிப்பிட்ட நாட்களை பறிச்சு அடுத்து நட்டு வைக்கணும். அதுக்கு வர நாட்கள். ஆனா இந்த பகுதியில் அப்படி கிடையாது. பெரும்பாலும் விதகாலதான் விதைச்சு விட்டு அதை களை எடுக்கிறது ஆள் வரணும். அப்படிப்பட்ட நேரத்தில் களை எடுக்க கூப்பிட்டாலும் ஆட்கள் வருவது கிடையாது. நாத்து நடனம் கூப்பிட்டாலும் வருவது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா வேலை இருக்குதுல 100 நாள் வேலை. இந்த மாதிரி நாத்து நடந்து களை எடுக்கணும் வாங்க மாட்டு கூப்பிட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த வாரம் வர முடியாது, எங்க அந்த கம்மாயில அந்த ஓடையில வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வாரம் வர்றோம்வாங்க. அடுத்த வாரம் வர்றதுக்குள்ள நாத்தாங்களோட பாவி வச்ச நல்லா இருந்தா முத்தி போயிடும். இல்ல களை எடுக்க வேண்டிய பகுதி விதகால இருந்துச்சுன்னா களை அதிகமாக முளைச்சு போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட செலவாகி போயிடும். அப்புறம் ஓரளவு விளைய வச்சுட்டு விளைஞ்ச நேரத்துல கருதற்க வர்றாங்களா? அதுக்கு ஆட்கள் இல்லை. அந்த காலத்துல கருதற்கம்னா போட்டி போட்டு கருத இருப்பாங்க. நான் இருக்கிறேன், நீ இருக்கிறேன், அந்த பக்கம் நீ எடுத்துக்க, கிட்ட நீ எடுத்துக்க அப்படின்னா போட்டி போட்டு கருத இருப்பாங்க. இந்த மாதிரி விதகால நெல் கருது இருக்கிறாங்களா
நம்ம நத்தம் பகுதியில் இருந்தாலும் சில பேர் வண்டி கட்டி வருவாங்க. ஆமா, 2 மாசம் 3 மாசம்னு கருது எடுத்து மூட்டை மூட்டையா நெல் கொண்டு போன காலங்கள்லாம் ஒரு காலம். அப்படியெல்லாம் கிடையாது. ஆக அப்படி இப்ப என்ன, அதுக்கு வாகனம் இருக்கு, இயந்திரம் இருக்குல்ல, கருது இருக்கிற வண்டி. அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி கருது வளைஞ்சு கிடக்கு, கருது வாப்பான்னு கூப்பிட்டாங்க. 2 நாள் மட்டும் பொறுத்துக்க, வயல் வயல்ல அப்படின்னு அவர் சொல்லுவாரு. 2 நாளுங்கிறது 2 வாரம் ஆகிட்டு வரும். அதுக்குள்ள இந்த நெல் நல்லா விளைஞ்சு பாதி உதிர்ந்து போயிடும் வயலுக்குள்ளேயே. மிச்ச மீதிய குருவி எலின்னு மேய்ஞ்சிட்டு போயிடும். நல்லா நிமிர்ந்து நிக்கிற நெல்லா இருந்துச்சுன்னா ஓங்கி ஒரு காத்து அடிச்சுன்னா மொத்தத்தில் வயலுக்கு படுத்துரும். அதுக்கப்புறம் அந்த வண்டி வந்து அதை அறுத்துக்க காக்கின்ற பொழுது உழுதவை கணக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சல. இது எதுக்குடா கட்டி எழுதுகிட்டு இருக்கணும், பேசாம ஏதாவது கண்டுகளை வச்சு உண்டாக்கி விட்டுருப்பனு. தென்னங்கண்டு மாங்கண்டு இல்ல ஒரு தடவை வச்சா போதும், தண்ணியே ஊத்தாமனா புளியங்கண்டு, இந்த மாதிரி வச்சு விவசாயத்தை நிறுத்திட்டு இருக்காங்க. இப்படி விவசாயம் எல்லா பக்கமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போயிருச்சுன்னா, அன்பு மைத்துனர் துறை மைத்துனரே, சோத்துக்கு என்ன பண்றது? பெரும்பாலும் புதுக்கோட்டை சமத்துல சுப்பிரமணியன் எல்லாத்துக்கும். நான் சொல்வது என்ன அப்படின்னா, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? கஷ்டம் தான். வெளிநாட்டுல ஒரு மாற்றம் இருக்கின்றதா, மாத்திரை பசிக்கு மாத்திரைங்க. காலையில பசிக்குதுன்னா சாப்பாடு தேவையில்லை, ஒரு மாத்திரையை முழுங்கினா போதும் பசிக்காது. அப்ப காலையில ஒண்ணு, மதியம் ஒண்ணு, இரவு ஒண்ணு, அப்ப 3 மாத்திரையில வேலை முடிச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு நாட்டுல என்னன்னா எல்லாத்துக்கும் மாத்திரையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருந்துட்டால் விவசாயம் எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே விவசாயி கடவுள் என்று முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி.
வள்ளி இருப்பதாக நாரத மகாமுனிவர் தெரிவித்திருந்தார். அன்னவர்கள் இருப்பதற்கான அறிகுறி ஒண்ணுமே தென்படவில்லை. ஆரோலம் அற்புதமான ஒரு கானம். இந்த கானத்தை கேட்டு ரொம்ப வெகு நாட்கள் ஆகிவிட்டது. சந்திச்சாத்தானே எப்ப இந்த கானத்தை கேட்கின்ற பொழுது இங்க உள்ளவர்கள் எல்லோருக்குமே பிறக்கமிடும் அற்புதமான ஒரு கானம். இவ்விடத்தில் வெள்ளி என்ற விண்ணாகப்பட்டவள் ஆரோலம் சோய் என்று கானம் பாடி பரவ அருடி கொண்டிருக்கின்றார். எதற்காக நீங்க நினைச்சுக்கிட்டீங்க வள்ளி காவலுக்கு வந்த பெண்மணி என்று? வந்தது காவலுக்கு கிடையாது. காவல் என்பது ஒரு காரணம் காட்டி காதலித்துக் கொண்டிருக்கின்றார். யாரை நினைத்து காதலித்துக் கொண்டிருக்கின்றார்? இந்த படையப்பாவை நினைச்சு நினைச்சு காதலித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், மற்ற விஷயம் பூரா தெரியுது. ஆக என்ன நினைத்து நினைத்த பெண்ணாகப்பட்டவர் ஆளும் சொல்கின்ற கானம் பாடி இவரத்தில் பறவை விரட்டினால் இந்த இடத்தில் வந்த பெண்மணியாகப்பட்டவர் ஒரு சிந்தாமணி குயில போல இடத்தில் எவ்விதமான முறையிலே கானம் பாடி பறவை விரட்டி கொண்டிருக்கிறார். கேட்டு அதைத்தான் கேட்டு மெல்ல திரும்ப எனது வாயின் வழக நினைவு வெள்ள சிறையை விடுத்து அழகு நடனம் மாடு பார்த்து அதைத்தான் பார்த்து மெல்ல தெளியும் எனது வாயின் வழக நினைவு பாட்டு கேட்டு கேட்டு சில கதவின திறந்து கொண்டு சிறுக்கி என்ன வெளியேவா இந்த சந்தன செல்வன் நல்ல இசை ஒன்று படித்தேன் வா பாட்டு பாட்டு எப்பா கேட்டு என்னென்ன ஒரு வள்ளி பொண்ணு இங்கு வந்து நின்னதுன்னு நிஜமா நிஜமா நிஜந்தா இந்த ஊரே சொன்னாங்க ஒரு ஜல்லிக்கட்டுக்கார வந்து முட்டுதுன்னு நிஜமா நிஜமா அட நிஜந்தா சத்தியப்படி சொல்ற பார்த்தா நிறைய முட்டு வாங்கிருக்கு போறேன் மாப்பிள. மாமா உனக்கு ஒரு தூதி விட்டு அந்தி மாலை காத்து வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு சிந்திச்சா சிந்திச்சா சொல்லு சொல்லு. என்ன முறைக்கிறீங்களே? முறைக்கிறங்க. சிந்திச்சானா டான்ஸ் கரப்புள்ள பேர் இல்ல, நீ அதை நினைப்ப முறைக்கிறீங்க நினைக்கிறேன். இல்ல கேட்க அது பெரிய விஷயம். நான் சொல்லபடி சிந்திச்சா விவரத்தை சொல்லுன்னு அர்த்தம். சிந்தாமணி குயிலே மனக்கும் போது செந்தாளமோ சேர்த்து
எல்லாம் மலர் செய்யும் விதமாக கண்ணனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு என்னை நினைத்துக் கொண்டு இன்னிடத்தை காத்துக் கொண்டு இருக்கிறார். அப்படின்னா எப்படியும் அண்ணவரை அடைய முடியும் என்பதற்காகவே 5 வயசுல அறியாத பருவத்துல பிஞ்சிலேயே கொஞ்சம் குழாவி இருக்கு இந்த பிள்ளையோட. எப்படி போடுங்க என்னது போக்சோ சட்டத்துல போடுங்க. பிஞ்சில கொஞ்சம் தப்பு கிடையாது, வேற மாதிரி பண்ணாதே தப்பு. வட மாநிலத்துல ஆமா ஒரு 13 வயசு 32 பேர் அதுக்கெல்லாம் எதை வச்சு கொள்றது, எதை சொல்றது, அறுபத்தஞ்சு குமிச்சு போடுற மலை மாதிரி எல்லாத்தையும். ஆமாங்க, அதெல்லாம் தெரியாது, மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. எது தெரிஞ்சுக்கிறோம் அதில் தெரிஞ்சு கொள்வது கிடையாது. நாட்டு நடப்பையும் தெரிஞ்சுக்கிறோம் ஊட மாட, புரியுங்களா? அந்த மாதிரி நேரத்தில் 5 வயசு அறியாத பருவத்தில் இந்த இடத்துல இந்த பெண்மணியாகப்பட்ட பிஞ்சு உலாவிருக்குன்னா 5 வயசு, இப்ப 13 வயசு. ஆக 8 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த பெண்மணியை சந்திக்கின்ற பொழுது சில்லென்று பூத்த சிறு நெருங்கி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றான் நெடுதூரம் பரந்தான் நிற்கிமோ நிலைக்குமோ
அதெல்லாம் இந்த இடத்துல கூட கை தட்டல கண்டிப்பா கை தட்டுற மாதிரி தெரிகின்றது. சொல்லி சொல்லி தட்ட வேண்டியதான் பூரா ஓஞ்சோய் அப்படிலாம் இருந்துட்டாலும் இந்த இடத்துல எனக்கா இந்த பெண்ணாகப்பட்டவள் ஆலோலம் செய்கின்ற கானம் பாடி பறவை விரட்டி கொண்டு இருக்கிறாள் என்றால் இந்த இடத்துல பலவிதமான பறவைகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். பச்சை கிளியும் உண்டு, பஞ்சவர்ண கிளியும் உண்டு. பஞ்சவர்ணம் தெரியுமா? 5 நிறங்களை உடைய ஒரு கிளி பஞ்சவர்ண கிளி. ஆனா பஞ்சவர்ணம் இருக்கு. யாரு தெரியுமா? என் மாமியா. ஆமா, அப்பேற்பட்ட இடத்துல பலவிதமான பறவைகள் இருப்பது போல இந்த இடத்துல இன்னொரு கிளியும் இருக்கின்றது. அந்த கிளி இல்லாத இடமே கிடையாது. ஆமா, அதான் வெட்டி கிளி என்பது. அப்பேற்பட்ட வெட்டி கிளி வெட்டி வைக்கக்கூடிய வெட்டி வேறு வாசத்தில் இந்த குறுநிலத்தில் வசிக்கூடியவர்கள் எவ்விதமானவர்களை காவல் புரிந்து காத்துக் கொண்டிருக்கிறார். வெட்டி கீழி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியான போலே ஒன்னாக ஒட்டி வருது. வெட்டி கீழி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியான போலே ஒன்னாக ஒட்டி வருது. இட்டுக்கோ வண்ண கோலம் தொட்டுக்கோ தொட்டுக்கோ கொஞ்ச நேரம் சொல்லிப்போ என்ன கையில் அள்ளி போ சொத்து கட்டி போச்சு. அதை சொல்லி சொல்லி சக்கி போச்சு. சொத்தையில் சக்கி போச்சு. அதை சொல்லி சொல்லி சக்கி போச்சு. வெட்டி கீழி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோடு ஒட்டி வருது. ஒரு மான தேடி செல்வது போல் சென்று ஒவ்வொருத்தராக விரைவாக சந்தித்து